ஈரோடு மாவட்டத்துக்கான 6 புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, புன்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு 4 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவிலையும், கோவிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவிலையும் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பவானி மற்றும் கீழ்பவானி நீர்ப்பாசன திட்டங்களின் கீழ் திட்ட நிபந்தனையோடு வழங்கப்பட்ட பட்டாக்களை நிரந்தர பட்டாவாக மாற்றணும் என்ற சத்தியமங்கலம், நம்பியூர், பவானி, கோவிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, கொடுமுடி, பெருந்துறை மற்றும் ஈரோடு ஆகிய வட்டங்களைச் சார்ந்த விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று இந்த 90 கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் பட்டாக்கள் நிரந்தர பட்டாவாக மாற்றப்படும். மூன்றாவது அறிவிப்பு, அந்தியூர் அருகே உள்ள தோணிமடுவு பள்ளத்தின் குறுக்கே 4 கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைக்கப்படும். நாலாவது அறிவிப்பு, சாயப்பட்ட கழிவுகளால் பாதிக்கப்பட்ட நொய்யலாற்று பாசன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் மற்ற சட்ட சிக்கல்களை தீர்ப்பது குறித்து ஆராய வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, பெருந்துறையில் தற்போதுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு 5 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டித்தரப்படும். ஆறாவது அறிவிப்பு, அந்தியூர் மற்ற எண்ணமங்கலம் வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்களுக்கான பதிவேடுகளில் உள்ள நிபந்தனை பட்டாக்கள் அயன் பட்டாக்களாக மாற்றப்படும். இப்படி நாம தினந்தோறும் தொடர் திட்டங்களை செயல்படுத்துகிற காரணத்தால் தான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றதுன்னு தெரியாம விரக்தியில பெரும் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசும்போது சின்னியம்பாலத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோட தமிழ்நாட்டில் வெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால் வள தந்தை திரு பரமசிவமையா அவர்களுடைய திருவுருவச்சில ஈரோடு பால் பண்ணையில் நிறுவப்படும் அறிவிச்சார். விவசாய குடும்பங்களுடைய வருவாயை உயர்த்த, பால் விநியோக முறையை நவீனப்படுத்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர் அவர். தமிழ்நாடு அரசின் ஆவின் நிறுவனம், கூட்டுறவு பால் சங்கங்கள், பால் செயலாக்க கட்டமைப்புகள் எல்லாமே அவர் விதைச்ச விதையின் விளைச்சல் தான். அத்தகைய பெரும் ஆளுமைக்கு நன்றி செலுத்த சொன்னபடியே சித்தோடு பால் பண்ணை வளாகத்தில் அவருடைய திருவுருவச் சிலையை நிறுவியிருக்கிறோம். தன்னை மேற்கு மண்டலத்துக்காரன் சொல்லிக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். இல்ல, அவர் செஞ்சதெல்லாம் என்ன, வெறும் துரோகம்தான். பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார்னு நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு. சொல்றாரு, நான் ஒரு விவசாயி, இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி. அவர் ஒரு துரோகி, இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லிக்கலாமே தவிர அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உழவர் பெருமக்களை அவமானப்படுத்துறது சமமாயிடும்.